அனைவருக்கும் வணக்கம். அபிநேக்ஷத்ரா நடனப்பள்ளி கடந்த 16 வருடங்களாக இலங்கையில் கொழும்பில் இயங்கி வருகிறது. குரு பத்மபூஷன் பேராசிரியர் சி.வி. சந்திரசேகர் ஐயாவின் பேரருளினால் அவரது மாணவியாக இங்கு இந்த நடனப்பள்ளியை ஆரம்பித்து இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நடனப்பள்ளியாக இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாட்டிய கல்வியை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புலமை பரிசுகளையும் வழங்கி இலங்கையில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு நடனம் மட்டுமின்றி நட்டுவாங்கத்திற்கான இணைய வழியினூடாக பயிற்சியையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியினூடாக உங்களோடு நாங்கள் இணைந்திருப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். விழித்தெழு பெண்ணே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தளிக்குமாம் என்று பாரதி குறிப்பிடுவார். பெண்ணின் மகத்துவத்தை, பெண்மையை பற்றி, பெண்மையை போற்றி பாரதி சொல்லி 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 பல விடயங்களை ஏராளமாக நமக்கு அள்ளி வழங்கியுள்ளார். ஆமாம், பெண்கள் நாங்கள் இவ்வைய தலைமை கொள்ள வாழ வேண்டும். அடுத்து இடம்பெறும் நடனம் அபிநேக்ஷத்ரா நடனப்பள்ளியின் மாணவி அம்ருதா சந்திரசேகர் மற்றும் ஸ்ரீ நாட்டிய லக்ஷண கஷேத்ராவின் இயக்குனர் செல்வி தாக்ஷாயினி கமலநாதன் இருவரும் இணைந்து மோகினியாட்டம், பரதநாட்டியம் யுகல்பந்தியாக வழங்க இருக்கிறார்கள். விழித்தெழு பெண்ணே, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். விழித்தெழு பெண்ணே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தளிக்குமா? பூணு நல்லறத்தோடிங்கு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியா? விழித்தெழு பெண்ணே. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஒற்றித்தாயென்று தாளங்கள் கொட்டடா. உயிரினும் இந்த பெண்ணை இனிதடா. விழித்தெழு பெண்ணே, புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே.
പൂക്കും പെൺപൈതലിന്നാവേറുകൾ അൻപിൽ കളിയാടി ഇമ്പം കുഴലൂതി നിന്നിൽ ചിറകാർന്നോരുണ്മതൻ വെൺപ്രാവുകൾ